பிக் பாஸ் சீசன் 9ல் முதல் ஆளாக வெளியேறப்போவது யாரு? கலையரசனா இல்லை பிரவீன் காந்தியா அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில் பிக் பாஸ் டீம் அதிரடியாக நந்தினியை வெளியேற்றியிருக்காங்க. வந்த முதல் 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு அழுது ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க நந்தினி. சரி, ஏதோ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு முதல் நாள் பிக் பாஸும் அழைச்சி என்னம்மா காரணம், எதுக்காக அழற அப்படின்னு கேட்கும்போது அவங்க சம்மந்தம் இல்லாமல் முன்னுக்கு பின் முரணாக பேசுனதுனால கடுப்பான பிக் பாஸ் சரி போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாரு. ஆனால் தொடர்ந்து தினமும் இதே மாதிரி இவங்க ஏதாவது ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உச்சகட்டமாக போய் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நந்தினி தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஓவராக கத்தி பேசி சம்மந்தம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எல்லாருமேலேயும் ரொம்ப அன்பு காட்டுறேன், ஆனால் இங்கே யாருமே ரியலாக இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசினாங்க. நந்தினி நடந்துக்கிறத பார்த்தா அந்த வீட்டில் இருக்கவங்களாம் அவங்கள பார்த்து பயப்படுற நிலைமைக்கு இருந்தாங்க அப்படின்னு தான் தோணுது. 2 நாளாக அவங்க அழும்போதெல்லாம் ஓடி போய் ஆறுதல் சொன்ன கனியவே பார்த்து உனக்கு என் மேலே அன்பே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டில் யாருமே ரியலாக இல்லை, நான் மட்டும் தான் ரியலாக இருக்கேன், அதனால் என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு 12-1 மணி ஆகியும் இவங்க தூங்காமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த பிக் பாஸ் நந்தினியை கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும் அவங்க நான் இங்கே ரியலாக இருக்கேன், ஆனால் யாருமே இங்கே ரியலாக இல்லை, என்னால் இந்த வீட்டுக்குள்ளே வாழ முடியல, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி உங்கள் இடது பக்கம் கதவு திறந்துருக்கு, நீங்கள் எழுந்து வெளியில் போகலாம் அப்படின்னு அதிரடியாக உடனடியாக நந்தினியை வெளியே அனுப்பி வச்சுட்டாங்க பிக் பாஸ் டீம். நந்தினியால் பிக் பாஸ் டீமில் நிஜமாகவே தாக்கு பிடிக்க முடியலையா, இல்லை நம்ம இப்படி ஏதாவது ஒரு சீன் கிரியேட் பண்ணி நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத ரசிகர்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் எப்படியோ நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அழுதிங்கன்னா நான் உடனே வெளியில் அனுப்பி வச்சுருவேன் அப்படின்னு பிக் பாஸ் இன்றைக்கி இவங்களை வச்சு பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டாரு. என்னால் இங்கே இருக்க முடியல, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அவ்வளவு சீக்கிரம் இனிமேல் எந்த கண்டஸ்டன்ட் வாயிலிருந்தும் அந்த வார்த்தைகள் வராது. நந்தினியால் உண்மையாகவே பிக் பாஸ் வீட்டில் தாக்கு பிடிக்க முடியலையா, இல்லை அவங்க கண்டென்ட்டுக்காக வேண்டி அவங்க இந்த மாதிரிலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.